தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை. தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கங்கள். ஒளிரும் ஒளி என்ற தலைப்பில் இது எனது 10வது படைப்பு. தில்லையாடி வள்ளியம்மை. தமிழ் பெண் போராளி, இன வெறி எதிர்ப்பாளர், அறப்போராட்ட வீரர், விடுதலை உணர்வை காந்திக்கு ஊட்டியவர், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்காக போராடியவர், 16 வயதில் மரணமடைந்த சாதனை நாயகி இவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாளில் தென்னாப்பிரிக்க நாட்டிலுள்ள ஜோகன்ஸ்பெர்க் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் முனுசாமி முதலியார், மங்களம் என்பவர்களாவர். இவர்களின் பூர்வீகம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடி என்ற ஊராகும். குடும்பத்தின் வறுமை காரணமாக தந்தை முனிசாமி தனது மனைவி மங்களம் என்பவரை அழைத்து கொண்டு தென்னாப்பிரிக்காவில் குடியேறி மளிகை கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார். அப்போது பிறந்தவர்தான் வள்ளியம்மை. இவரது பெற்றோர் இவர்களின் ஊர் பெயராகிய தில்லையாடி என்பதனை வள்ளியம்மை என்ற பெயரின் முன்பாக இணைத்து தில்லையாடி வள்ளியம்மை என பெயரிட்டு அழைத்து மகிழ்ந்தனர். நெசவு தொழிலை மேற்கொண்டிருந்த குடும்பம். செங்குந்தர் வகுப்பை சார்ந்தவர்கள். இவர்களின் சமயம் சைவம் வைணவத்தைப் போல, பௌத்தம் சமணம் ஆகிய சமயங்களைப் போல அக்காலத்தில் மிகவும் பெருமைப்படக்கூடிய கௌமாரம் என்று அழைக்கப்பட்ட முருகப் பெருமானை வணங்கக்கூடிய சமயமாகும். இவர்களுக்கு ஒரே பிள்ளைதான் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க நாட்டில் காந்தியடிகள் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியது. கிறிஸ்துவர்களின் முறைமைப்படி தேவாலயங்களில் மட்டும்தான் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும், இந்த திருமணங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்கள் எனவும், இவ்வாறு நடைபெறாத திருமணங்கள் அங்கீகரிக்கப்படாதவை, செல்லாதவை எனவும் இந்திய மக்களை பழி தீர்ப்பதற்காக புதிய தீர்ப்பினை உருவாக்கி வடிவமைத்தது. கிறிஸ்துவர்களின் முறைமைப்படி நடவாத திருமணங்களை வந்தேரிகள் அல்லது அகதிகளின் திருமணங்களாக கருத்தில் கொள்ளப்படும் எனவும் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் 1913ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியன்று தீர்ப்பினை தந்தது. அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தீர்ப்பினை எதிர்த்து அகிம்சை முறையில் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினார் காந்தியடிகள். அங்கு வாழ்ந்த இந்தியர்களை திரட்டி பலகட்ட போராட்டங்களையும் நடத்தினார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு எதிரான வரி விதிப்பையும் எதிர்த்தார் காந்தியடிகள். இதற்கான போராட்டங்களை காந்தியடிகள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது பேச்சாற்றலால் கவரப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் 12வது வயதில் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டார். தில்லையாடி பகுதி மக்கள் பலரும் தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தனது தந்தை உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோதும் தனது தாயுடன் சேர்ந்து போராட்ட களத்தில் மிக தீவிரமாக போராடினார் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போராடிய பெண்கள் மொத்தம் 10 பேர் மட்டுமே. தில்லையாடி வள்ளியம்மை, இவரது தாய் மங்களம், நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர், இவர்களுடன் 7 பெண்கள் ஆகியோர் காந்தியுடன் போராட்டங்களில் பங்கு பெற்றவர்களாவர். 1913ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் நாளன்று ஓல்ட்ஸ்ரஸ்ட் என்ற இடத்தில் போராட்டம் நடத்திய போது தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தில்லையாடி வள்ளியம்மை. சிறையில் கல்லும் மண்ணும் கலந்த உணவினை 3 வேளையும் தரப்பட்டது. சிறு பெண் பிள்ளை என்று கூட பார்க்காமல் வெறும் தரையில் உறங்கச் செய்தனர். பலவிதமான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார் தில்லையாடி வள்ளியம்மை. 3 மாதங்கள் சிறை தண்டனை காலம் முடிவதற்கு முன்பே விஷக்காய்ச்சலும் இதனால் உடல்நலக் குறைவும் ஏற்பட்டது. செக்கெழுத்த செம்மல் வ.உ.சியைப் போலவும் சுப்பிரமணிய சிவா போன்ற தியாகிகளுக்கு தந்த தண்டனைகளைப் போலவே தில்லையாடி வள்ளியம்மைக்கும் அந்நாட்டு காவல்துறையால் துன்பங்கள் பல தரப்பட்டன. சிறையில் தில்லையாடி வள்ளியம்மையின் உடல்நலம் குன்றி மெலிந்து காணப்பட்டார். சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்ட போதும் இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள தளவரியினை நீக்கினால் ஒழிய சிறையிலிருந்து நான் விடுதலையாக மாட்டேன் எனச் சொல்லி
சிறையிலேயே இருந்தார் தில்லையாடி வள்ளியம்மை. பின்னர் தென்னாப்பிரிக்க அரசு இந்தியர்கள் மீது விதித்திருந்த தளவரியினை விலக்கி கொண்டதினால் விடுதலையாக சம்மதம் தெரிவித்தார். 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியன்று தண்டனை காலம் முடியும் முன்பே சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். நிற்கக்கூட முடியாமல் வலுவிழந்துள்ள தில்லையாடி வள்ளியம்மையை காந்தியடிகளும் காந்தியடிகளின் நண்பர் ஒருவரும் சேர்ந்து பல்லக்கில் வைத்து தூக்கிச் சென்று வள்ளியம்மையின் வீட்டில் இறக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தில்லையாடி வள்ளியம்மையை பல்லக்கிலிருந்து வீட்டில் இறக்கிவிட்ட போது, நீ பட்ட இவ்வளவு துன்பங்களுக்கும் நான் தானே காரணம் என காந்தியடிகள் கேட்டபோது, தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள், இல்லை இல்லை, இந்திய நாட்டுக்காகவும் தென்னாப்பிரிக்காவின் வாழும் நம் இந்திய மக்களுக்காகவும் உரிமைகளை பெற்றுத்தர உம்மை தவிர வேறு யாருமில்லை. இதற்காக நான் மறுபடியும் சிறைக்கு செல்லவும் தயார், என் உயிரையும் அர்ப்பணிக்கவும் தயார் என பதில் சொன்னார். 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளன்று தனது 16வது வயதில் காவல்துறையினரின் சித்திரவதைகளினாலும் விஷக்காய்ச்சல் நோயினாலும் விஷக்காய்ச்சலை போக்க அக்காலத்தில் எவ்வித மருத்துவமும் இல்லாத காரணத்தினாலும் இந்த பருவ மங்கை மரணமடைந்தார். இவரது கல்லறை இவர் பிறந்த இடமாகிய தென்னாப்பிரிக்க நாட்டில் உள்ள ஜோகான்ஸ்பர்க் என்ற இடத்தில் உள்ளது. இந்திய சுதந்திரத்திற்காகவும் போராட்டங்கள் பல கண்ட 35 வயதான பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட சாகடிக்கப்பட்ட போது வாலிபர்கள் இளைஞர்கள் மத்தியில் எப்படி எழுச்சியலை வீசியதோ, அதைவிட மேலாக இந்திய நாட்டிற்காகவும் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்திய மக்களுக்காகவும் போராட்ட களத்தில் குதித்து அதன் பயனாக தன் உயிரை இழந்த தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகம் போற்றப்படுகிறது. தில்லையாடி வள்ளியம்மை என்ற 16 வயது பெண் மரணம் அடைந்திருந்த போது மகாத்மா காந்தியடிகள் சொன்ன வார்த்தை, என்னை படிக்க வைத்த என் அண்ணனின் மரணத்தை விட, என் உடன் பிறந்த சகோதரியின் மரணத்தை விட இந்த குழந்தையின் மரணம் என்னை கதிகலங்கச் செய்துவிட்டது என கதறி அழுதுள்ளார். இச்செய்தியை இந்தியன் ஒப்பீனியன் என்ற நூலில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம்தான் இந்திய சுதந்திர போராட்டங்களுக்கு உந்து சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்ததாக சத்திய சோதனை புத்தகத்தில் காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி என்ற ஊர் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தமிழ்நாடு அரசு தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை போற்றும் வகையில் தில்லையாடியில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது. இங்கு தில்லையாடி வள்ளியம்மையின் சிலை ஒன்று முன் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பொது நூலகத்துறை மூலம் ஒரு நூலகம் செயல்படுகிறது. தரங்கம்பாடி மற்றும் தில்லையாடிக்கு செல்வதற்காக காந்தி அவர்கள் தனது மனைவி கஸ்தூரிபாயுடன் 1915 ஏப்ரல் 29ஆம் தேதியன்று இரவு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மயிலாடுதுறைக்கு வந்து மறுநாள் அங்கிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் தரங்கம்பாடி வந்தடைந்தார். தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மைதானத்தில் காந்திக்கு சத்தியாகிரகவாதிகளும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர். மே 1ஆம் தேதியன்று தரங்கம்பாடியிலிருந்து தில்லையாடிக்கு சென்றார் காந்தியடிகள். தில்லையாடியில் காந்தி அமர்ந்து பொதுமக்களிடம் பேசிய இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டது. காந்தி தில்லையாடிக்கு வந்ததன் 100ஆண்டு நினைவு விழா தியாகி தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் 1/5/2015ஆம் தேதியன்று நடைபெற்றது. தில்லையாடியில் காந்தி நினைவு தூண் அருகில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள 100ஆண்டு நினைவு கல்வெட்டு திருப்பனந்தாள் காசிமட இணை அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் புனித மகள் என காந்தியால் அழைக்கப்பட்டவர். காந்தியடிகள் எழுதிய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அன்று இவருக்கு அஞ்சல் தலையினை வெளியிட்டு மத்திய அரசு சிறப்பு செய்துள்ளது. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது கிளைக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த புலிக்குட்டிக்கு வள்ளி என பெயரிடப்பட்டது. 16வது வயதில் நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்தார் வீரமங்கை. சிங்கப்பெண், தைரிய பெண் தில்லையாடி வள்ளியம்மை என்பதை
எக்காலத்திலும் நாம் மறக்கக்கூடாது. நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.